வணக்கம் நண்பர்களே. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கு இடையில் கடந்த 10 நாட்களாக கடுமையான போர் நடைபெற்றுருக்கு. நேற்று அமெரிக்கா ஈரானுடைய பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய அணு சக்தி மையத்தை விமானத்தில் தாக்கியிருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த ரஷ்யா உக்ரைன் கிட்டத்தட்ட 2-3 வருஷம் நடந்துகிட்ருக்கு. அதில் அமெரிக்கா நேரடியாக தலையிடலை. இந்தியா பாகிஸ்தான் போர்லேயும் அமெரிக்கா நேரடியாக தலையிடலை. இதில் மட்டும் ஏன் தலையிடுது? அடுத்தபடியாக ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை மூடப்போதாக சொல்லியிருக்கு. அது வழியாக தான் உலக நாடுகளுக்கு 20% கச்சா எண்ணெய் டிரான்சாக்ஷன் ஆகுது. இந்தியாவுக்கு 40% கச்சா எண்ணெயும் 50% இயற்கை எரிவாயும் அது மூலமாக வந்துட்டுருக்கு. இப்போ அதை மூடுனா இந்தியாவில் விலைவாசியெல்லாம் கூடும். அது மாதிரி அமெரிக்காவை எதிர்த்து ரஷ்யா, சீனா, வடகொரியா, முஸ்லீம் கண்ட்ரிஸ் எல்லாமே அறிக்கை விட்டுருக்காங்க. அப்போ அமெரிக்கா எதிர்த்து உலக நாடுகள் ஓரணியில் திரளுதான். இந்த 3 விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். பதிவை முதல்ல பார்க்கலாம் வாங்க. கடந்த 10 நாட்களாகவே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் கடுமையான சண்டை நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. 2 நாடும் மாறி மாறி தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்குது. கடந்த 13ஆம் தேதி ஈரானுடைய முக்கியமான அணுசக்தி மையங்கள் அது எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் அணுசக்தி ஆராய்ச்சி மையம் இருக்குது. இஸ்ஃபஹான் நகரில் அணுசக்தி தொழில்நுட்ப மையம் இருக்குது. அராக் நகரில் அணு உலை மையம் இருக்குது. இந்த 3 இடங்களையும் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட விமானங்கள் இஸ்ரேல் கடுமையாக தாக்கி அதை அழிச்சிருக்கிறாங்க. அதனால் ஈரானு பதிலுக்கு கடுமையான ஆயுத தாக்குதல் நடக்குது. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா, பூமிக்கு அடியில் அதாவது ஈரானில் ஒரு மிகப்பெரிய அணு சக்தி மையம் இருக்குது. அது பேர் அணுசக்தி கோட்டைன்னே சொல்கிறாங்க. அது போர்டோ நகரில் 90 மீட்டர் ஆழத்தில் இருக்குது. அதை இஸ்ரேல் கடுமையாக தாக்குதல் நடந்துச்சு. ஆனால் அதனால் அதை தாக்குதலை அழித்து நிறுத்த முடியல. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அமெரிக்கா நேரில் போரில் குதிச்சிருச்சு. அதுக்கு சொன்ன காரணம் என்னென்னா, ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிக்கிறதுக்கு ஈடுபட்டிருக்கு. கிட்டத்தட்ட 87% யுரேனியத்தை செறிவூட்டப்பட்டு விட்டது. இன்னும் 3% அதாவது 90% யுரேனியம் செறிவூட்டப்பட்டால் அது அணு ஆயுதத்தை தயார் பண்ணுறதுக்கு தேவையான மூலப்பொருளாக மாறிடும். அதனால் நிப்பாட்ட சொல்லி அமெரிக்கா கடுமையான டார்ச்சர் கொடுக்குது. ஈரான் அது கேட்கல. ஈரான் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் சீனா, ரஷ்யா, அமெரிக்கா, வடகொரியா எல்லா நாடுகளும் அணு ஆயுதம் நிறைய கையில் வச்சுருக்கிறீங்க. அதை குறைக்கலை, அதை அழிக்க முன் வரலை. ஆனால் எங்ககிட்ட இல்லை, இதை மட்டும் அழிக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி எங்களுடைய பாதுகாப்புக்கு நாங்கள் தயார் பண்ணுறோம்னு சொல்லி அது மறுக்குது. ஆனால் அமெரிக்கா என்ன பண்ணுது, தாங்கிட்ட இருக்க அணு ஆயுதத்தையோ இல்லை ஆயுதங்களையோ குறைக்கவோ அழிக்கவோ முற்படலை. ஆனால் அடுத்த நாடு தயாரிக்கக்கூடாதுன்னு சொல்லி இது ஆர்டர் போடுது. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, அமெரிக்க இராணுவத்தோட GPU 57ன்னு சொல்கிற பங்கர் அது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெடிகுண்டு. அதை பூமிக்கு அடியில் கிட்டத்தட்ட 90 மீட்டர் ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த போர்டோ நகரில் இருக்கக்கூடிய அணு ஆராய்ச்சி அந்த உலை மையத்து மேலே கடுமையான தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அது அமெரிக்கா நேரடியாகவே போரில் ஈடுபட்டு 7 விமானங்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு விமானமும் 2 குண்டு 14 குண்டுகளை வீசியிருக்கிறாங்க. அதில் முற்றிலுமாக அந்த அணு செறிவூட்டப்பட்ட மையம் தகர்க்கப்பட்டது. அது மாத்திரம் இல்லாமல் கிட்டத்தட்ட 400 மைல் தூரத்தில் ஈரான்லேருந்து கடற்படை நீர்மூழ்கி கப்பல் அமெரிக்கா கப்பல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 300 டோமஹாக் ஏவுகணைகளை சராமாரியாக எல்லா இடத்துலையும் வீசியிருக்கு. அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, ஈராக்கோட முக்கியமான 3 அந்த மையங்களும் அழிக்கப்பட்டிருக்குது. கம்ப்ளீட்டாக சேதமடைஞ்சிருச்சு. இப்போ அவங்களால எந்த ஒரு அணு சக்தியும் பயன்படுத்த முடியாது அல்லது அதை தயாரிக்க முடியாத நிலைக்கு ஆளாகிட்டாங்க. இப்போ ஈரான் என்ன பண்ணுதுன்னா, கடுமையான கோவத்தில் அவங்கக்கிட்ட கரம்ஷார் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஏவுகணை இருக்குது. அந்த ஏவுகணை பார்த்தீங்கன்னா 2000 கிலோமீட்டர் வரைக்கும் பாயக்கூடியது, 1500 கிலோ வெடிபொருளை சுமந்து செல்லக்கூடியது. அதை வச்சு இஸ்ரேலை தாக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய கட்டடம்லாம் சேதமாகிட்டு இருக்கு. இது முக்கியமான குறிப்பிட வேண்டியது ஒன்று என்னென்னா, எங்கே சண்டை நடந்தாலும் அந்த குறிப்பிட்ட 2 நாடுகளும் ஏதோ ஒரு காரணத்துக்காக சண்டை போடுது. அது அந்த 2 நாடுமே தீர்த்து கொள்ளக்கூடிய விஷயம். ஆனால் அமெரிக்கா என்ன பண்ணுது, நான் உள்ளே வரேன்னு சொல்லி தலையிட்டு அந்த நாடுகளுக்கு எதிராக போரிடுது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை நடந்தப்போ அமெரிக்கா ஆயுதங்கள் தான் சப்ளை பண்ணுது, நேரடியாக போய் இறங்கலை. ஏன்னா மிகப்பெரிய ரஷ்யாக்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, தங்கள் அமெரிக்கா ஒரு முக்கியமான நகரங்களில் போட்டால் பாதிக்கப்படும் சொல்லி போகல. இந்தியா பாகிஸ்தான் போர்லையும் பார்த்தீங்கன்னா மறைமுகமாக பாகிஸ்தானுக்கு உதவும். ஆனால் இந்தியா மீது ஏன்னா இந்தியாவிட்ட அணு ஆயுதம் இருக்குது, நிறைய வளர்ச்சி அடைந்த ஒரு பட்டியலில் நாடு இடம்பெற்றிருக்கும் போது தாக்குதல் எதிர்பார்க்குது. அதே மாதிரி இந்தியா மிகப்பெரிய சந்தை, அதை இழக்க விரும்பலை. அப்போ சின்ன சின்ன நகரங்களில் நாடுகளில் 2 சண்டை போடும்போது மட்டும் ஏதாவது ஒரு நாடுக்கு சப்போர்ட் பண்ணி அது மூலியமாக உள்ளே போயிட்டு இந்த சொல்லுவாங்கள்ல, குரங்குக்கு அப்பளத்தை பிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் ஆட்டையை போட்ட மாதிரி அமெரிக்கா எல்லா இடத்துலையும் மூக்க நுழைக்குது. அதன் மூலிமா ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அது ஏதோ ஒரு நாட்டை ஆக்கிரமிச்சு போய் அங்கே ஒரு கடற்படை தளத்தை நிறுவலான்னு பார்க்குது. அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா,
இப்போ ஈராக் வந்து அமெரிக்காவோட நிறைய மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய மையங்களை வந்து தாக்குறதுக்கு முடிவு பண்ணிருச்சு. அது எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 முக்கியமான இடங்கள் அமெரிக்கா வச்சுருக்கு. இருந்தாலும் கத்தாரு, பஹ்ரைனு, சிரியா, ஈராக் இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட கடற்படை தளங்கள், விமான தளங்கள், முக்கியமான வந்து இராணுவ தளங்கள்லாம் இருக்குது. ஒரு சின்ன நாடை போய் சண்டை பிடிக்க வேண்டியது. இப்போ ஏற்கனவே ஈராக்கில் போய் சண்டை பிடிச்சப்போ அங்கே ரொம்ப நாள் இருந்துச்சு. ஆப்கானிஸ்தான் அமெரிக்கா ரொம்ப நாள் போய் இருந்தது. இப்போ இந்த மாதிரி ஒரு ஏரியாவிலையும் போயிட்டு நான் மத்தியஸ்தம் பண்ணுறேன், இல்லை என் படையை அனுப்புறேன்னு சொல்லி அங்கேயே ஒரு நிரந்தரமான ஒரு தளத்தை நிறுவிட வேண்டியது. அந்த ஏரியா இருக்க முழுவதும் கண்ட்ரோலில் வச்சுக்க வேண்டியது. இப்போ அந்த இடங்களெல்லாம் ஈரான் தாக்க போகிறதா சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஓமனுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஹார்மூஸ் ஜலசந்தின்னு ஒரு முக்கியமான கப்பல் போக்குவரத்துக்குரிய இடம் இருக்குது. அது வந்து ஈரானுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அதை வந்து மூட போகிறதா சொல்லுது. அதில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உலகத்தினுடைய கிட்டத்தட்ட 20% கச்சா எண்ணெய் ஒரு நாளைக்கு வந்து 18 மில்லியன் பேரல் வந்து அது வழி தான் வந்து போயிட்டு இருக்கு. இதாவது 3 நாள் அது தடைபட்டுருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா 40% கச்சா எண்ணெய் வந்து அது மூலியமாக தான் வருது. 50% இயற்கை எரிவாயுவும் அது வழியாக தான் வருது. இப்போ ஹார்மோஸ் ஜஞ்சியை ஈரான் மூடிச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு மிகப்பெரிய வந்து பெட்ரோல் வந்து தட்டுப்பாடாயிரும், டீசல் தட்டுப்பாடாயிரும், அதே மாதிரி இயற்கை எரிவாயு தட்டுப்பாடாயிரும். அப்போ அடிப்பட்டு மக்களுக்கு வந்து விலைவாசி ஏறும். விலைவாசி ஏறினா பொருளாதாரம் சீர்குலையும், நம்ம மக்களுக்கு பாதிப்பு ஏறும். அதான் சொல்லுவாங்க, காலில் அடிபட்டால் தொடையில் நெறிகட்டுன்னு சொல்லிட்டு. எங்கேயோ நடக்கிற போறனால நம்ம இந்தியாவினுடைய அடித்தட்டு மக்களுக்கு வாழ்க்கை பாதிக்கப்படுறது காரணமாக இருக்குது. இதை காரணமாக வச்சு இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்கள் அமெரிக்கா எப்படி நேரடியாக தடையிடலாம் அப்படின்னு சொல்லி சீனா வந்து கேட்குது, ரஷ்யா கேட்குது, வடகொரியா கேட்குது. அதே மாதிரி துருக்கி, முஸ்லீம் நாடுகள்லாம் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாமே வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணி வராங்க. இப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவுடைய அந்த ஏகாதிபத்தியம், நான் தான் எல்லாத்துக்கும் பெரியவன், ஏன் சொல்கிறதான் கேட்கணும், நான் தான் வந்து இந்த ட்ரம்ப் வந்து இப்போ என்ன பண்ணுறாருன்னா எல்லாருக்கும் நான் தான் தலைவன், நான் சொல்கிறதான் கேட்கணுன்ற மாதிரி அவர் இஷ்டத்துக்கு முடிவெடுத்து அதை செயல்படுத்துகிறார். அதனால் எல்லா உலக நாடுகளும் பாதிக்கப்படக்கூடிய அபாயம் இருக்குது. அப்போ கண்டிப்பாக முஸ்லீம் நாடுகள் ஓரணியில் திரண்டுச்சு அப்படிங்கும்போது மிச்சம் இருக்கக்கூடிய வல்லரசாக இருக்கக்கூடிய நாடுகள் அதுவும் சேர்ந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக இது உலக போராக தான் மாறும். அப்படி மாறும்போது மிகப்பெரிய வந்து ஆபத்து மக்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா நாடுகளுடைய இயற்கை வளங்கள் பாதிக்கப்படும். அடிப்படையான இயற்கை சூழல் மாறிடும். எப்படி வந்து நமக்கு ஒரு போர் நடைபெற்றா ஏகப்பட்ட வந்து ஆயுதங்களை பிரயோகிக்கும் போது அந்த ஆயுதங்கள் நடந்துச்சுன்னா ஏற்கனவே ஜப்பானில் பார்த்துருக்குறோம், லட்சக்கணக்கான மக்கள் இன்ன வரைக்கும் புல் பூண்டு கூட முளைக்கலை. அப்போ ஒரு நாடு ஒரு தலைவன் தவறான முடிவு எடுக்கும்போது எவ்வளோ நாடுகள் பாதிக்கப்படுது. அதனால் சம்பந்தமே இல்லாத நாட்டுடைய மக்கள் பாதிக்கப்படுறாங்க, இயற்கை வளங்கள் அதிகப்படுது. இதே அமெரிக்கா பாருங்கள், இன்னொரு நாட்டில் உட்காந்துக்கிட்டு அங்கே போய் சண்டை போடுறான். அப்போ அந்த நாட்டு மக்கள் தான் அழிவடைகிறாங்க, அமெரிக்கா மக்கள் பாதுகாப்பாக தான் இருக்கான். ஏன்னா அமெரிக்கா நேரடியாக சண்டை போட்டால் இப்போ அமெரிக்காவோட கடற்படை தலைமை விமானத்தலைமை எங்கே இருக்குது? ஈராக்கில் இருக்குது, பஹ்ரைனில் இருக்குது, கத்தாரில் இருக்குது. அப்போ இவன் போய் இன்னொரு நாட்டில் உட்காந்துக்கிட்டு அந்த இடத்த பிடிச்சிக்கிட்டு அங்கேருந்து நான் சண்டை போகிறேன்னு சொன்னால் அந்த நாட்டு மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க, அமெரிக்கா பாதிக்கப்படலை. இப்போ இந்த மாதிரி வேலையை தான் அமெரிக்கா முழுக்கப்படும். எந்த நாடாக இருந்தாலும் சரி, சம்மந்தப்பட்ட 2 நாடு சண்டை போடுறாங்கன்னா நீ பெரிய நாடாக இருந்தீங்கன்னா சமரசம் பண்ணு, சண்டையை நிறுத்துன்னு சொல்லு. நீயே நேரடியாக போயிட்டு நான் வந்து அவன் அணு ஆயுதத்தை தயாரிக்கக்கூடாது, நான் வந்து அதை தடுப்பேன், நிப்பாட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ தலையிடுறேன். இதுதான் வந்து அமெரிக்காவுடைய என்ன சொல்கிறது, உலக போலீஸ்காரத்தனமாக இருக்குது. உலகத்தில் நான் தான் வந்து பணம் அதிகமாக வச்சுருக்கிறேன், டாலரை வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணுவேன், என்னுடைய உபயோகங்கள் தான் எல்லா நாட்டுக்கும் தேவைப்படுது, என் நாட்டில் இருக்க தொழிற்சாலை வெளிநாட்டுக்கு போகக்கூடாது. இப்படி எல்லாவற்றிலையும் ட்ரம்ப் வந்து மூக்கு நுழைக்கிறதுனால இப்போ உலகத்தினுடைய ஒரு சுமூகமான சூழல், ஒரு அமைதி தன்மையை வந்து மாற நிலைமை தான் இருக்குது. இது இன்னும் போக போக ரொம்ப சீரியஸாக இருக்கலாம். ஏன்னா கடுமையாக வந்து அணு ஆயுத தயாரிப்பு முற்றிலுமாக முடங்கக்கூடிய ஈரான் வந்து சும்மா இருக்காது. கண்டிப்பாக அது வந்து எதிர் நடவடிக்கை எடுக்கும். அதனால் வந்து உலக மக்களுக்கு பாதிப்பு ஏற்படத்தான் செய்யும். அதை அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.